சூனியம் நாவூறு இதெல்லாம் உண்மையாக சொல்லி இருக்கிறீங்க. இப்போ இதுக்கு வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம். இப்போ திருப்பியும் பார்ப்போம். இப்போ சூனியம் நாவூறு இதெல்லாம் உண்மையானு சொன்னால் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இதை பற்றி அறிகிறதுக்கு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்கு 3 வழிகளை நாங்கள் கைக்கொள்ளணும். 3 வழிகளை பின்பற்றோம்னு சொன்னால் இதோட உண்மைத்தன்மையை அறியலாம். முதலாவது வந்து மத ரீதியாக, 2வது வந்து விஞ்ஞான ரீதியாக, 3வது வந்து உளவியல் ரீதியாக. இந்த 3 ரீதியிலையும் ஆராய்ச்சி பார்க்கணும். அதில் வந்து முதலாவது மத ரீதியாக, ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் உண்மை. உலகத்தில் வந்து அநேகமான மதங்கள் பரவலாக இதை ஏற்குது. நாவூறு மற்றும் சூனியம், பில்லி இவற்றால் வந்து ஒருத்தட்ட வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், ஒருத்தட்ட வாழ்க்கையை வந்து சீர்குலைக்க முடியும், ஒருத்தட்ட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி அநேகமான மதங்கள் வந்து நம்புது. இன்றைக்கும் வந்து உலகத்தில் பல மதங்களை சேர்ந்த நபர்கள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டும் நம்பிக்கொண்டும் இருக்கிறாங்க. இதை உண்மைன்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது. 2வது வந்து அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து முழுக்க பொய். ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்றில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அங்கே ஏதோ ஒரு தாக்கம் உண்டு, ஏதோ ஒரு சக்தி ஒன்று செயல்படணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பந்தை நகர்த்தோன்மண்டா அதில் வந்து ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு தள்ளி விசையோ இழு விசையோ ஏதோ ஒரு காத்தோ இல்லாட்டி ஏதோ ஒன்று தொழிற்படணும். ஏதோ ஒன்று அதன் மீது தொழிற்படுற பட்சத்தில் தான், தாக்கத்தை ஏற்படுத்துகிற பட்சத்தில் தான் அந்த பந்தை வந்து நகர்த்த முடியும். அதுபோல் இங்கேயும் வந்து ஒருத்தட்ட வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அங்கே ஒரு சக்தி, அது ஒரு என்ன சொல்கிறது, எனர்ஜி பவரோ ஏதோ ஒன்று தொழிற்படணும். அப்போ நாங்கள் வந்து மாற்றங்கள் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. அதால் வந்து விஞ்ஞானம் இதை ஏற்கல. அறிவியல் பூர்வமாக இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. சூனியத்தால் நாம் ஒரு அளவுத்தோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு. அடுத்தது 3வது வந்து உளவியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து உண்மை. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒருத்தருக்கு வந்து சூனியம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், உடனே பக்கண்டு அதை பற்றி யோசிக்காத ஆளாக இருந்தால் விட்டு போயிடுவார். இவர் அதை பற்றி யோசித்து பயப்படுற ஆளாக இருந்தால் அதை பற்றியே யோசிச்சு அவற்றை உளவியலில் மாற்றம் ஏற்படுது, அவற்றை மனநிலையில் மாற்றம் ஏற்படுது. அதனால் அவற்றை பணியிடத்தில் பிரச்சனை வருது, வீட்டில் பிரச்சனை வருது. அவர் வந்து வேலைக்கு போகிற இடங்களில் நிறைய பிரச்சனை வர்றதால் அவருக்கு வந்து சம்பள பற்றாக்குறைகள் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்து கடைசியில் மனநிலை வந்து பாதிக்கப்படுது. அப்போ இப்படி அவர் யோசிக்கிற பட்சத்தில் அவருக்கு பிரச்சனை ஏற்படுது. அப்போ உளவியல் ரீதியாக இது உண்மை. அதை வந்து நம்புகிற பட்சத்தில் என்ன சொன்னால் அவர் அதை நம்பிட்டாருன்னு சொன்னால் அந்த பயத்திலேயே வந்து தன்னுடைய மனநிலையில் மாற்றம் பெற்று மனநிலை வந்து அவருக்கு மாறிப்போகுது. இதால் வந்து உளவியல் ரீதியாக இது வந்து ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் உண்மையானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆன்மீக ரீதியாக இது உண்மைன்னு சொல்லி ஏற்கப்படுது. இந்த நேரத்தில் அறிவியல் ரீதியாக இது போய் இது வந்து கட்டுக்கதை, இதில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதே நேரத்தில் உளவியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து உண்மை இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டால் அவர் அதை நம்புகிற பட்சத்தில்